all, welcome back to my channel Mona Distinguisher. Today in the video sessionல என்ன பார்க்க போறோம்னா be verbs பத்தி தான். அதாவது சப்ஜெக்ட்க்கு எந்த இடத்துல என்ன be verb யூஸ் பண்ணணும் அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இந்த be verb இந்த present tense, past tense, future tenseன்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஐ பாருங்க. ஐ வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கல ஆமா இருக்குது, பாஸ்டில் இருக்கையில் வாசா மாறிடுது. ஓகேவா? இப்போ வந்து இது அப்படியே எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஐ ஆம் ஈட்டிங். ஓகேவா? ஐ ஆம் ஈட்டிங்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வாஸ்னா ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். தென் வந்து வி, யூ, தே இது மூணுக்கும் ப்ரெசண்ட்டில் இருக்கையில் ஆரா இருக்கும், பாஸ்டில் இருக்கையில் வேற மாறிடும். ஓகேவா? அப்போ வி ஆர் ஈட்டிங், யூ ஆர் ஈட்டிங், தே ஆர் ஈட்டிங். அப்போ பாஸ்டில் வி வேர் ஈட்டிங், யூ வேர் ஈட்டிங், தே வேர் ஈட்டிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஓகேவா? அப்படி மாறும். தென் வந்து ஹீ, ஷீ, இட் இதுக்கு எப்போனா இஸ்ஸில் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் வாஸில் மாறிடும். ஓகேவா? ஹீ இஸ் ஈட்டிங், ஷீ இஸ் ஈட்டிங், இட் இஸ் ஈட்டிங், ஹீ வாஸ் ஈட்டிங், ஷீ வாஸ் ஈட்டிங், இட் வாஸ் ஈட்டிங். ஓகேவா? ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே வில் பி தான் வரும். ஓகேவா? I will be eating, we will be eating, you will be eating, they will be eating, she will be eating, she will be eating, it will be eating. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். he dash playing. அப்போ ஹீனா அதுக்கு என்ன வந்து be verb யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். he is playing. அப்போ பாஸ்ட் டென்ஸ்லனா ஹீ வாஸ் பிளேயிங், ஃப்யூச்சர்னா ஹீ வில் பி பிளேயிங். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஆர் ஸ்டடியிங், இட் இஸ் அ கேட், வி ஆர் ஃபேமிலி. அதை பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா? யூ ஆர் அ குட் பாய், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் அ சிங்கர், இட் இஸ் கோல்டு, தே ஆர் லாஃபிங், லாஃபிங்னா சிரிக்கிறது. ஓகேவா? ஹீ இஸ் டிரைவிங் த கார், வி ஆர் வரும், வி பக்கத்தில் வி ஆர் கோயிங் டு த மால். இட் இஸ் கூல், கூல்னா இது கூலாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் வாஸா மாறும், இட் வாஸ் கூல். நெக்ஸ்ட் ஷீ இஸ் ரீடிங் த புக், ஷீ வாஸ் ரீடிங் த புக், ஷீ வில் பி ரீடிங் த புக் அப்படி மாறும். ஓகேவா? ஐ டேஸ் அ கார்பெண்டர், ஐ ஆம் அ கார்பெண்டர். கார்பெண்டர்னால் அந்த மர வேலை செய்பவர்னு சொல்லுவோம்ல அவங்க தான். தே ஆர் கிளவுன்ஸ், கிளவுன்ஸ்னால் கோமாளின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஸ்க்ரீனில் ஒரு 12 சென்டென்சஸ் தெரியும், அதுக்கான கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சி டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒன் செக் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கெட் ரெடி ஃபார் த டெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், கொஸ்டின் எழுதி தாங்க ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சரி, டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போ இதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்கிறேனோ அப்போ சென்ட் பண்ணிவிடணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.